முன்னொரு காலத்தில் அசுரர்களின் அட்டகாசம் அதிகரித்து தேவர்கள் அனைவரும் மிகுந்த துன்பத்தில் வாழ்ந்தனர். அந்த அசுரர்களை அழிக்க வல்ல சக்தி சிவபெருமானின் மகனாக பிறக்க வேண்டும் என்று தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர். உலக நலனுக்காக சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகள் சாதாரண நெருப்பு அல்ல, பிரபஞ்ச சக்தி நிறைந்த தெய்வீக ஒளியாக இருந்தது. அந்த வெப்பத்தை உலகமே தாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பொழுது வாயு பகவான் அந்த தீப்பொறிகளை பாதுகாப்பாக எடுத்து சென்றார். பின்னர் அவை சரவண பொய்கை என்ற புனித நீரில் சேர்க்கப்பட்டன. அந்த அற்புதமான தீச்சுடர்கள் 6 அழகான ஆண் குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தனர். அவர்களை கார்த்திகை பெண்கள் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டு வளர்த்தனர். குழந்தைகள் வளர வளர அவர்களின் முகத்தில் வீரமும் கண்களில் தெய்வீக சக்தியும் தென்பட்டது. இதனை அறிந்த பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் பார்க்க சென்றார். தாய்ப்பாசம் பொங்கிய அவர் அந்த குழந்தைகளை ஒரே நேரத்தில் தனது அரவணைப்பில் கட்டி தழுவினார். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே தெய்வ வடிவமாக மாறின. அந்த தெய்வமே ஆறுமுகன், கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என்று பல பெயர்களால் போற்றப்படும் முருகப்பெருமான் ஆவார். முருகன் சிறு வயதிலிருந்தே அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவராக விளங்கினார். அவர் தேவர்களின் படைத்தலைவராக இருந்து அசுரர்களுக்கு எதிராக போரிட்டு உலகத்தை காத்தார். குறிப்பாக சூரபத்மன் என்ற அசுரனை வென்ற கதை மிகவும் பிரபலமானது. அந்த போரில் முருகனின் வீரத்தை பார்த்த தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கி புகழ்ந்தனர். சூரபத்மனை அழித்த பிறகு அவன் மயிலும் சேவலுமாக மாறினான் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் முருகனின் வாகனமாக மயிலும் கொடியாக சேவலும் அமைந்தன.